இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல், இந்த பேய் பிசாசு, செய்வன, பில்லி சூனியம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப இதாக இருக்குது, என்னால் முடியலை, நிறைய இடத்துக்கு போயிட்டேன், சரியாகலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? அதாவது நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு சில பூஜை முறைகள் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் இதில் ஃபுல்லாமே நான் கொடுக்க எந்திரம், அந்த மந்திரத்தை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இப்போ நீங்கள் எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட வர்றவங்க வர முடிஞ்சவங்க வருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வர முடியாது, நேரில் வர முடியாது. அப்படி வர முடியாமல் சில பேர் இருக்காங்க. சில பேர்த்தால் பைசா ரெடி பண்ண முடியாது. அந்த கழிப்பு கழிக்கிறதுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே இருக்குது, அவங்க வரணும். அதுக்கு அவங்களால அந்த பைசா ரெடி பண்ண முடியலைங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ அவங்க நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நாங்கள் ரெடி பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கு அந்த படையில் போட்டால் மட்டும்தான் அதை நம்மளால் எடுக்க முடியும், அவங்ககிட்ட விரட்ட முடியும் அந்த கெட்ட விஷயத்தை. அதனால் அப்படி முடியாதவங்க, அதாவது என்னால் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை, ஆனால் வீட்டில் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது, அது சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் என்னோடய எந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தை நீங்கள் காரிய சித்தி தகடில் தான் நீங்கள் வரையணும். மற்ற இதில் நீங்கள் வரையக்கூடாது. காரிய சித்தி தகடில் நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த எந்திரம் நீங்கள் வரையும் போது எப்போ வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வரையணும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் வரைய முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குரு ஓரையில் நீங்கள் வரையணும். ஆனால் இந்த எந்திரம் நீங்கள் வரையும் போது குளிச்சுட்டு இந்த எந்திரம் வரையிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வரைஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எந்திரிச்சிட்டு நீங்கள் உடனே குளிச்சுட்டு நீங்கள் இந்த எந்திரம் வரைய உட்காந்துடலாம். அப்படி இல்லை, நீங்கள் மற்ற நாள் நீங்கள் வரையுதீங்க அப்படின்னா, அன்னைக்கு குரு ஓரை எப்போ இருக்குது, இப்போ காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 10 மணி வரையில் ஒரு 10 to 11 குரு ஓரை இருக்குன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் 10 மணிக்கு வரைய உட்காருதீங்கன்னா, இந்த 10 மணி வரைக்கும் நீங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. ஒரு விரதம் இருந்த மாதிரி இருந்து நீங்கள் அதை வரையணும். அதை நீங்கள் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் எதனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த எந்திரத்துக்கு அப்போ தான் பவர் கிடைக்கும். அந்த எந்திரம் வரைஞ்சி முடிச்சுட்டு பிராண பிரதிஷ்டை எல்லாமே செஞ்சுட்டு சர்வதேவதா வசிய மை உண்டு, அந்த மையை எந்திரத்தில் நீங்கள் வைக்கணும். வச்சாதான் அந்த எந்திரத்துக்கு உயிர் வரும். அதை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான நான் மூல மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1008 உரு போடணும். அந்த மந்திரத்தை நீங்கள் 108 உரு நீங்கள் போட்டதுக்கப்புறம் 1008 உரு நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு பூஜை ரூம் இருக்குது, அதில் வச்சு நீங்கள் செய்யினாலும் செய்யலாம். ஆனால் ரொம்ப நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மயானத்தில் வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, எனக்கு மயானத்தில் போய் என்னால் செய்ய முடியாது, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஊருக்கு வெளியே காட்டு பக்கத்தில் வச்சு நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவிளக்கு போடணும். அதாவது நம்ம அகல் விளக்கோ சாதாரண விளக்கு நீங்கள் போடக்கூடாது. மாவிளக்கு போட்டு அதில் நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் இல்லாட்டி நெய், இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் 2 ஏதாவது ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் மாவிளக்கில் நீங்கள் போட்டு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு கிழக்கு முகமாக, அதாவது கிழக்கு பார்க்க அந்த விளக்கு எரியணும். அந்த விளக்குக்கு பின்னாடி, அதாவது நீங்கள் எந்திரம் வைக்கணும், எந்திரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாவிளக்கு நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் மந்திரத்தை உருப்போட ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவல் பொரிக்கடலை, தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீர் வைக்கணும். நம்ம திரும்பி பூ பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். ரோஸு இல்லை செவ்வரளி, அதே மாதிரி நீங்கள் எதனாலும் வைக்கலாம். நீங்கள் அப்படி தலைவாழை இலை விரித்து தான் நீங்கள் வைக்கணும். இது எல்லாமே அப்படி இந்த பிளாஸ்டிக் இலையில் அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரிஜினல் வாழை இலையில் தான் நீங்கள் இந்த படையல் போட்டாகணும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டி சமையல் சோறு ஆக்கி ஒரு கடையில் சிக்கன் ஒரு 100 கிராமோ 200 கிராமோ வாங்கி குழம்பு மாதிரி வச்சு இதில் படையல் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை தனியாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் இந்த கோழி பலி கொடுக்க முடியும்னா நீங்கள் கோழி பலி கொடுத்துடணும். அப்படி கோழி பலி எனக்கு கோழி அறுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பலி கொடுக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாமிச படையில் நீங்கள் இப்படி போட்டுடலாம். கடையில் கொஞ்சோண்டி கறி வாங்கி அதை நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் சமைச்சு அதை நீங்கள் படையல் போட்டுடணும். கொஞ்சோண்டி சோறு வச்சு நீங்கள் படையல் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மந்திரத்தை 1008 தடவை நீங்கள் சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிடணும். வீட்டில் இப்படி எந்த பிரச்சனை எது இருந்தாலும் விலகிடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் விலகிடணும்னு சொல்லி விலகிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் வேண்டிட்டு நான் இப்படி இந்த இது பண்ண போகிறேன் நல்லபடியாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தையும் நீங்கள் உபாசனை எடுக்கலை, மாந்திரிகம் நீங்கள் கற்றுக்கிடாமல் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தேவதை எது, இஷ்ட தெய்வம் ஏதோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு திருப்பி நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த மூலமந்திரத்தை வந்து நீங்கள் 1008 உரு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த படையல் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த எந்திரத்துக்கு முன்னாடி இலையில போட்ட படையல் எதுவுமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன பொறி கூட நீங்கள் எடுத்து வாயில் வச்சிடக்கூடாது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி அந்த இலையோடு எடுத்து அந்த மாவிளக்கு எல்லாமே எடுத்து நீங்கள் கொண்டு மயானத்தில் வச்சுட்டு வந்துடணும். அப்படி மயானத்தில் வைக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஆற்றுல கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க. அதில் எதுவுமே இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கொடுத்துருக்க எந்திரத்தை வந்து நீங்கள் எந்திரமாக வரைஞ்சி நீங்கள் வீட்டில் கட்டினாலும் சரி, இது வந்து வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வீட்டில் கட்டிடுங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து தனிப்பட்ட நபருக்கு வந்து பிரச்சனை இருக்குது, ஒரு ஆளுக்கு குறிப்பிட்டு செஞ்சுருக்காங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதை வந்து நீங்கள் தாயத்தார் ரெடி பண்ணி நீங்கள் பூஜை முடிச்ச அந்த எந்திரத்தை நீங்கள் பூஜையில் முடிச்சதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை எடுத்து நீங்கள் தாயத்தா வச்சு நீங்கள் வந்து கட்டிடணும். அதாவது நீங்கள் உங்கள் இடுப்பில் வந்து நீங்கள் கட்டிக்கணும். அப்படி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த இதிலிருந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இந்த பூஜை வந்து கெட்டு பூஜை மாதிரி. அதாவது அந்த நமக்கு உடம்புல இருக்க கெட்ட விஷயங்கள், வீட்டில் இருக்க கெட்ட விஷயங்களை வந்து கெட்டு போட்டு வைக்கிற மாதிரி, விரட்டுறது கிடையாது. ஏன்னா அந்த பூஜையை இப்போ வீட்டில் ஒரு ஏவலோ ஒரு செய்வனையோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் விரட்ட முடியாது, சாதாரண ஆளால் விரட்ட முடியாது. அது உங்களுக்கே உயிருக்கு ஆபத்தில் கொண்டு முடிஞ்சிடும். அதனால் இந்த பூஜை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க கெட்ட விஷயத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை வந்து கெட்டு போட்டு வைக்கிறது. கெட்டு போட்டாலே அது நம்மக்கிட்ட வர முடியாது. அப்போ நம்மக்கிட்ட அது வேலை இல்லைங்கும் போது படிப்படியாக அதோட பாதிப்பு நமக்கு கம்மியாக கொஞ்சம் பழையபடி நமக்கு வர ஆரம்பிப்போம். அதனால் இந்த பூஜை வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னு தாராளமாக வீட்டில் செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உடல் கட்டு போட்டிருக்கணும். உடல் கட்டு நான் ஏற்கனவே என் சேனலில் வந்து முன்னாடி உடல் கட்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உடல் கட்டு போட்டுட்டு நீங்கள் உடல் கட்டு பூஜை முடிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது அந்த கெட்ட விஷயத்தை வந்து கெட்டு போடுறதுக்கு உண்டான விஷயங்கள், இப்போ நீங்கள் தாயத்தை ரெடி பண்ணி கெட்டிட்டிங்கன்னா அந்த கெட்ட விஷயம் உங்கள்கிட்ட வராது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பூஜையை தடங்கல் பண்ணுறதுக்கு அது ஏகப்பட்ட வேலைகள் வந்து அது செய்யும். அதை வந்து நம்ம தான் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. உடல் கெட்டு போகிறது நம்ம பாதுகாப்புக்கு மெயினாக, நம்ம அந்த பூஜை தடைப்படாமல் நடந்து நீங்கள் இது பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் வச்சு போட்டாலும் கண்டிப்பாக உடல் கட்டு போடுங்க. அப்படி இல்லை நான் வந்து காட்டுலேயோ இல்லை மயானத்துலேயோ உட்காந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடல் கட்டு போட்டே ஆகணும். இல்லாட்டி நமக்கு வேறு மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். திருப்பி இந்த எந்திரம் எல்லாம் வரைஞ்சிட்டு இதில் அந்த சர்வதேவதா வசியமை வைக்கலை அப்படின்னா இது வேலை பார்க்காது. அந்த மையை வச்சா மட்டும் இதுக்கு வந்து உயிர் கொடுக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு சர்வதேவதா வசியமை கிடைக்கல அப்படின்னா ஐங்கோள தைலம் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சு ஆகணும். முக்கியமாக நீங்கள் சர்வதேவதா வசியமையை வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு இதை நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அது கெட்டு போட்டு நீங்களே ஒரு கெட்டு மாதிரி போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லை தனிப்பட்ட நபருக்கு பிரச்சனை இருந்தாலும் தன்னால் சரியாயிடும். நம்பிக்கையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். ஆனால் பூஜை பண்ணும்போது நீங்கள் குலதெய்வத்தை இல்லை இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையுமே வணங்கிட்டு உடல் கட்டு போட்டுட்டு திரும்பி நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக இது வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் நம்பிக்கையாக பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். நன்றி.